ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவந்திஸ் கிச்சன். இன்னைக்கு அவந்திஸ் கிச்சனில் மீண்டும் ஒரு ஆரோக்கிய உணவு பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். ராகி லட்டு. இது நல்ல கேப்ப மாவில் செய்ய போகிற ஒரு நல்ல ஹெல்த்தியான லட்டு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ராகி மாவு, துருவன மண்டவெல்லம், நாட்டு சக்கரை எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மாவு 1 கப்புன்னா நம்ம ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது பொரிகடலை, நிலக்கடலை, நெய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. நட்ஸ் ஆப்ஷனல் தான். நம்ம என்ன காம்பினேஷனில் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நட்ஸே இல்லாமல் செஞ்சால் கூட இந்த லட்டு நல்லா ருசியாகவே இருக்கும். முதல்ல நம்ம இந்த ராகி மாவை வறுத்துக்கணும், இந்த நிலக்கடலை வறுத்துக்கணும், இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நாட்டு சக்கரையோட பொடிச்சு இந்த லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடுவோம். பாதாம், முந்திரி ரெண்டையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ முந்திரி நல்லா சூடானோடனே இறக்கிடலாம். ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிலக்கடலை இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். இதை தோலை எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் தோலோடையே. இப்போ கடலையும் வறுத்தாச்சு. இப்போ வறுத்த கடலையாக இருந்தால் நம்ம அப்படியே டைரெக்டாக மிக்சியில் போட்டுக்கலாம். இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் வறுத்துருக்குறேன். இப்போது கொஞ்சம் நெய் விட்டு இந்த ராகி மாவை வறுத்துக்கணும். தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும். குறைச்சி வச்சுட்டு இதில் ஒரு நல்ல வாசனை வரும். இந்த ராகி மாவு வறுக்க ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் வறுபட்டவுடனே. அது மாதிரி வாயில் போட்டு பார்த்தோன்னா அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ராகி மாவு சாப்பிட்றதுக்கும் இந்த வறுத்த மாவு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கணும். நம்ம இந்த நட்ஸை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக போட வேண்டாம். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் ராகி மாவும் சேர்க்க போகிறோம். இப்போது நட்ஸாக அரைச்சாச்சு. வேர்க்கடலை, நட்ஸும், இதில் பொட்டுக்கடலை. இப்போ இதில் சர்க்கரை, துருவின வெல்லம், இதில் மாவையும் சேர்த்துக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு லட்டுக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்வீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்து. இதில் தேங்காய் வேணாலும் நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி போடலாம். எள்ளு போட்டுக்கலாம் வேணாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போது இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு உருக்கி வச்சுக்கணும் பக்கத்தில். இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா நம்ம இந்த வெல்லம் சேர்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது இளகி நமக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா டைட்டாக நல்லா பிடிச்சிடணும். இப்போ ராகியில் ஏற்கனவே நம்ம அடை பண்ணியிருக்கிறோம், ரொட்டி பண்ணியிருக்கிறோம். அந்த வரிசையில் இது ஒரு ஹெல்த்தியான லட்டு.
குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அருமையான ராகி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ராகியில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு லட்டு. அதனால் இதை அவசியம் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி.